ஏய் சங்கி மங்கி என்ன பண்ற? ஏய் வந்துட்டியா காலையிலேயே? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்? இதான் பிரேக்ஃபாஸ்ட்டா? பால் அது? பால் இந்த மாவு பாக்கெட் நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல அது இருக்குது. ஓகே. சட்னி பண்ணியிருக்கேன், கார சட்னி. தாளிக்கிறதுக்கு கடுகு பார்த்தேன் இல்லை, அப்படியே விட்டுலாமான்னு யோசிக்கிறேன். தாளிக்க வேணாம்ல? வேணாம் இல்லை கடுகு. ஸோ நீ வேணும்னு சொன்னாலும் இல்லை தான், வேணான்னு நீ சொல்கிறது தான் பெஸ்ட் ஆன்சர். இன்னும் இதான் தோசை கரண்டியா? இங்கே தான் இருக்கா? என்ன கரண்டி இருக்கோ அதை நம்ம தோசை கரண்டி ஆக்கிக்க வேண்டியதான். ஐயோ ரொம்ப நேரம் அனுப்பி பத்த வைக்கல. என்னடா கல்லு காஞ்சி சவுண்ட் வரலையேன்னு பாக்குறேன். சுட சுட தோசையும் தக்காளி சட்னியும். தேங்க்யூ. ஏய் என்ன அதுக்குள்ள கை கழுவுற? என்ன அவ்வளவுதான் போதும்? ஏய் என்ன, நான் தான் தோசை வாங்கிக்கோன்னு சொன்னேன்ல, இன்னொரு தோசை. மாவே கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 பேர் சாப்பிடுங்க, எனக்கு போதும்பா. நான் தான் தோசை இருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்ண? என்ன குடும்பத்துக்காக தியாகம் பண்றியா? எங்களுக்கு வச்சுட்டு நீ மட்டும் சாப்பிடாம கை கழுவுறியா? எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. இன்னும் ஒரு தோசை. வேலை சொல்லியே கொள்றேன். உனக்கு நாங்க பண்ணி கொடுத்தோம்ல, எனக்கு அப்புறம் நீங்க தானே பண்ணணும். என்னப்பா கையில இது எங்க திருடுன? ஏய் நான் திருடலாம் இல்ல, அவங்களே வந்து பிரியப்பட்டு கொடுத்துட்டு போனாங்க. இது இங்க விளைஞ்ச வாழைப்பழம். ஆமா இங்க மரம்லாம் இருக்கு பாரு. இதை வரும்போதே எனக்கு ஒரே ஆர்வம், பிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன, அது பூவன் பழமா இருந்துருமோன்னு. பட் அது கிடையாது, நம்ம ஊர்ல ஏலக்கில அதுவும் மலை வாழைப்பழமும் கலந்தது. செம்மையா இருக்கு. என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷு. இங்க பாரு, காஃபி மரம் இருக்கு, காஃபி பீனு. ஆமா ஐ திங்க் எல்லா மரமுமே இங்க இருக்கு. இதோ இது லெமனு, இதோ அங்க பாரு. எது அது லெமன் மரம். லெமன் நார்த்தங்காயா இது? தெரியலையே. இதோ கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு, நார்த்தங்காய் மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு, மிளகு. பேர் கூட தெரியல. மிளகு. பெப்பர் நம்ம கிட்ட வந்துருச்சு. போகும்போது 4 கொத்தள்ளி உள்ளதுக்கு போட்டு போவோம். லாஸ்ட் டைம் மூணாறுல எடுத்ததே இன்னைக்கு வரைக்கும் வந்துருச்சு. இந்த டைம் கொஞ்சம் தேத்திட்டு போனோம்னா லைட்டா ஒரு 3-4 மாசத்துல வச்சு செஞ்சிடலாம். இதுலயே இதோதான் இருக்கு, பறிச்சு காட்டுறேன். நெல்லிக்காவா? இந்த மாதிரி நெல்லிக்காய் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு வேணுமா? பறிச்சு தரவா? பறிச்சுதான் தர வேணாம், பறிச்சு நீ தின்னு. இந்த மங்கி பழம் எடுத்துட்டு வா, கார்ல இருக்கு பாரு. அப்படியே போயிட போறோம். என்ன கூப்பிட்ட என்னைய? மங்கி எங்க போயிட்டு இருக்கா நம்ம? ஏய் வா வா, நிக்கிட்டு இருக்க. வாகமான்னு சொல்லு. எங்க போயிட்டு இருக்கோம்னா வாகமான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பசிக்கு என்ன செய்யலாம்னா சோளம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நானே இந்த ஊர்ல பிரியாணி கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான், இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போல. ஆக்சுவலா பயங்கரமா இருக்கு. இது பேர் ஏதோ ஒன்று சொல்லி போட்டுருந்துச்சு. இரு பார்த்துட்டு போவோம். நிறுத்திக்கோ. இங்க பாரு, கருப்பு காக்கா. ஏய் காக்கான்னா கருப்பா தான் இருக்கும். இல்ல ஃபுல் கருப்பு. அங்க பாரு, இப்ப மண்டை ரவுண்டா அழகா இருக்கு. அது பேரு கொண்ட காக்கா. எங்க இருக்கு? இதோ அது மைனா. அது மைனாவுக்கு வாய் எல்லோ கலர்ல இருக்கும். நான் வரல, போயிட்டு வா. வரலையா? கார் நிக்குதே. நிக்கட்டும், வா. அதுக்கு ஒரு வந்துட்டாரு குட்டி விளாகர், ஒரு போட்டோ பாரு. என் நேரமும் ஆமாடா பட்டா. ஏய் சூப்பரா இருக்குப்பா இந்த இடம். நல்லா இருக்குல்ல? என்ன பாரு, இதுக்கு குனிஞ்சு போய் தண்ணிக்குள்ள குதிச்சு ஆடிடணும், அவ்வளவுதான். டெம்பிளா? அதான் சொல்றேன், கோயிலு. போமா பாப்போம், இது இந்த பக்கமா போனா போ. இதுவே ஆக்சுவலா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இது? பேர் ஏதோ போட்டுருந்துச்சு, எம்ல ஆரம்பிச்சு. முத்துப்பள்ளியா ஏதோ. சும்மா நான் பார்த்து சொல்றேன்.
இது ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கே, நிறுத்தவா? ஏய் ஆமா ஹோட்டல் இருந்தா நிப்பாட்டிக்கோ. பசிக்கல, சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். ஏய் எனக்கு இல்ல, அவனுக்கு கூட்டலாம். அவனை அப்படியே விட முடியாதுல்ல சாப்பாடு கொடுக்காம. சரி உள்ள வந்தா இப்ப சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன், எனக்கு சரி, பசி இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. பாப்போம். என்ன சாப்பிடுறீங்க? உனக்கு வேண்டாம்ல? எனக்கு ஆதிக்க மாட்டோம். சரி ஓகே. சரி அந்த மெனு கார்டில் என்ன இருக்கு படி? அது ஃபுல்லாக மலையாளத்தில் எழுதியிருக்கு மேம். அதுக்கு நீ ஒரு கேரளா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். எனக்கு மலையாளம் தெரியாது. மீல்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா மெஸ் தான். அப்படி நெய்யை நல்லா அப்படி கொடையை கொட்டி பொடியை போட்டு கார சரம் அப்படி பிசைஞ்சு நாக்கில் அப்படியே அரைஞ்சுமே நடனமாட இறக்கணும். என்ன வந்து இங்கே வந்தது? இயற்கை வளங்களை சுற்றி பார்க்கலாம்னு வந்திருக்கு. ஏன்பா வேணான்னு பெரிய யோகிய மாதிரி பேசுனேன், 2 வாய் உள்ள அமைக்கிட்டு இருக்கேன். அவனை ஊட்டிட்டு மிச்சம் இருந்துச்சு. சரி மோர் குழம்பு ஊற்றி ஒரே சாப்பிடலாம், தலைவலி வந்துடுமே அப்படின்ட்டு. அதனால தானே பசினா இல்லை? பசிலாம் என்ன ஒன்றும் இல்லை. கீழே ஒன்று தாங்க, ஒன்று இந்த இது டெய்ரி மில்க் கிறிஸ்பல்லோ. வெயிட் பண்ணு இப்போ ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம், அப்புறம் உனக்கு வேணும்னா அப்புறம் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். இது 2 சேர்த்து எவ்வளோ? ஏய் சொல்ல கொஞ்சம் குடுறா. இவா நீங்கள் ஃபேண்டா வாங்கிட்ட, இவனுக்கு ஒரு சாக்லேட்டு, அப்போ எனக்கு? நாங்கள் 2 பேரும் ஏதாவது மிச்சம் கொடுப்போம், அதை வாங்கிக்கோ. சரி கொடுங்க. தேங்க்யூ. மழை பெய்யுது, சூப்பராக இருக்கு. எப்பா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? நான் எங்கே சாப்பிட்டேன்? அவனுக்கு வாங்கி தரேன்ட்டு சும்மா போயிட்டு நீயும் கொஞ்சம் அமுக்குனல்ல. ஏய் நான் 2 வாய் தான் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே சாப்பிடவே இல்லை. அது என்ன ஒரு சாதமும் குருவி வெடி மாதிரி இருக்கு, அவ்வளோ பெருசாக இருக்கு. மனசு திம்பானா அதெல்லாம். அதுக்கு தான் சொன்னேன் நீயே சமைச்சிடலாம். நம்ம லஞ்ச் இந்த நான் மறுபடியும் அதுக்கு தான் சொன்னேன் நீ சமைச்சாலே நல்லா இருந்திருக்கும். சாயந்தரம் மீன் வாங்கி செஞ்சு தரேன். ஓகே. இன்னும் வாகமான் வந்து இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே ஐ மீன் 20 கிலோமீட்டர். ஓகே போலாம். வாகமான் போற வழி இவ்வளோ சிங்கிள் ரோடாவா இருக்கும்? ஆமா, அந்த பஸ் எல்லாம் இல்லையா? அப்போ கூகுள் மேப் அதான் காட்டுது, ஏதோ ஷார்ட்கட் போல. இந்த ரூட் எல்லாம் பார்த்தா பஸ் போற மாதிரியா இருக்கு. அப்ப இந்த ஊருக்கு பஸ் கிடையாதா? இருக்கு, வேற ரூட் இருக்கும் போல. நம்ம ஏதோ ஷார்ட்கட்னு காட்டுச்சுன்னு இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த ட்ரெக்கிங் போற மாதிரி பைக்ல போறாங்களா எல்லாரும்? பைக்கில் எப்படி ட்ரெக்கிங் போவாங்க? நடந்து தான் போவாங்க. பைக் ட்ரெக்கர்னு சொல்லுவாங்கல்ல, இல்லையா? மேக்ஸிமம் இந்த ரூட்ல பைக் இது மட்டும் தான் போகுது. காரே பைக் மாதிரி தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆஃப் ரோட்ல வந்திருக்கோம், கொஞ்சம் தூரம் அப்படித்தான் இருக்கும். மாட்டிக்கிட்டோமோ தப்பான ரூட்ல? வாகமான் போர்டு போட்டிருந்தாங்களே. போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க, நம்ம வந்து அந்த போர்டை ஃபாலோ பண்ணிக்கலாம்னா. ஆமா பார்த்து போ. என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது? வெயில், அந்த பக்கம் மழை, எல்லாமே இருக்கும் போலப்பா. நடுநடுல ஒரு எசப்பாட்டு படிக்கிறது, சொந்த ஊருக்கு வந்த மாதிரி. அது சொந்த ஊருக்கு நம்மள கூப்பிட்டது மாதிரி அப்படிதான் இருக்கும். எனக்கு ஷாம்பு போட்ட மாதிரி இல்லை, என் மண்டை என்ன பிசப்பா இருக்கு பாருங்க. நிறைய ஷாம்பு போட்டு போல. ரொம்ப முக்கியம். இப்போ அவன் எந்த ரூட்டு வழின்னு தெரியாம போய்கிட்டு இருக்கா. இப்போ ஷாம்பு எவ்வளவு போட்டன்றது ரொம்ப முக்கியம். அப்படியே தள்ளி விட்டேன்னு வச்சுக்கே, உருண்டு போய் கீழே தேனியில ரீச் ஆயிடுவேன். கம்முனு வா. தள்ளி விடுவியா? ஏற்கனவே நீ வண்டி விட்டுறது ஒரு மாதிரிதான் இருக்கு, இந்த கீழே வேற தள்ளி விடுங்க. டே சோட முட்டா, ஹில்ஸ்ல அப்படித்தான் தம்பி போனோம்.
பெங்களூரா? பேசிட்டு பெங்களூர் வந்துட்டோமா? ஜெயிலர்ல தலைவர் சொல்லுவார்ல, நடந்துகிட்டே பெங்களூர் வந்துட்டேன், ரொம்ப தூரம் நடந்துட்டேன் போல. வாகமன் போர்டு பார்த்தாச்சு. 8 கிலோமீட்டர் இங்கிருந்து. பைன் ட்ரீ ரெசார்ட்டா? இது ஃபுல்லாமே பைன் ட்ரீ மாதிரி தான் இருக்குல்ல? பைன் ட்ரீனா பைனாப்பிள் வருமா?